அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2 பிரதான கற்பனைகள் நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றானதும் இப்போது கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிறதுமான ஒரு கட்டளை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு கட்டளையை பற்றி தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இக்காலத்தில் இது கோல்டன் ரூல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 பிரதான கட்டளைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஒன்று ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ளது, இன்னொன்று மனிதனுக்கும் உள்ளது. ஆகவே அந்த 2 பிரதான கட்டளைகளும் எல்லா தேவன் முதல் மனிதன் எல்லாருக்கும் வேண்டிய காரியங்களை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலில் அந்த கட்டளைகள், பிரதான கட்டளைகள் என்ன என்பதை பார்க்கலாம். மத்தேயு 22:35-40 வரை வாசிப்பீர்களேயானால், அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஒன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் நிலுவையில் இருந்தது. அவரும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டே வாழ்ந்தார் என்பது உங்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நீங்கள் இந்த செய்தியை மேற்கொண்டு தியானிக்கலாம். 2ஆவதான பிரதான கட்டளைக்கு ஈடாக, கோல்டன் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சத்தியத்திற்கு ஈடாக, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மலைப்பிரசங்கத்தில் அதை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 7:12 வாசிப்பீர்களேயானால் தெரியும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். எதை ஒரு மனுஷன் உங்களுக்கு செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவனுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கட்டளை. ஒருவன் என்ன செய்ய நினைத்திருந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு அவன் நமக்கு அன்பை தான் செய்வான் அல்லது நல்ல காரியங்களை தான் நமக்கு செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதினால் நாம் அவனுக்கு அன்பையும் நல்ல காரியங்களையுமே செய்ய வேண்டும். அப்படி ஒரு நன்மையும் மற்றவன் மேல் அன்பையும் செய்வதற்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் தேவை. அதை பற்றி எபேசியர் 4:30-32 வரை சொல்லப்பட்டிருக்கும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களை வழிநடத்துபவர் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகளின் கனிகளாகிய கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல் இடுதல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணத்திற்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது.
அப்படி நீங்கள் ஆவியானவர் உள்ளே வந்த பிறகு நீங்கள் மாமிசத்திற்குரிய கனிகளுக்கு இடம் கொடுப்பீர்களே, ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான மாம்ச கிரியைகளுடைய கனிகளுக்கு பதிலாக ஆவியின் கனிகளுக்கு இடம் கொடுத்து நடக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாக இருப்பதும் மனதுருக்கமாயும் இருப்பதும் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல உங்களுக்கு அவர் மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உருக்கமாக இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், சகோதர சிநேகிதத்தோடு இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆவியினால் உண்டான கனிகள். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதற்கு இந்த கனிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆவியானவர் உங்களை கிரியைகளை செய்யும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் அங்கு வெளிப்படுகிறது. இனி வேத வசனங்களை திரித்து போதிக்கிற கள்ள போதகர்களுக்கு இடங்கொடாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்ட வேண்டும். இது எப்பொழுது ஒருவன் தேவனுடைய அந்த கட்டளைகளுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது சாத்தான் எந்த ஒரு வகையிலாவது அவனை அதிலிருந்து விலகி போக செய்வார். எந்த அளவு அவனுடைய மனது தேவனுடைய சத்தியத்தில் லைத்திருக்கிறதோ அதை அந்த கள்ள போதனைகளால், அதாவது அவன் நம்பியிருக்கும் போதனைகளுக்கு மாறான போதனைகளை சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை எடுத்து காட்டி அவனை அந்த சத்தியத்திலிருந்து விலகப் போக செய்வார். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது. கலாத்தியர் 5:12-15 வரை வாசிப்பீர்களேயானால், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கு போட்டிருக்கும் உலகத்தை கலக்கிறவர்கள் என்பது இந்த கள்ளப்போதகர்கள். தெளிவான கட்டளைகளும் தெளிவான அறிவுரைகளும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதை அவர்கள் கலக்கி அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை அதிலிருந்து விலகி போக செய்வதை தான் கலக்கிறவர்கள் என்று அவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். இரண்டாவதான இந்த சுயாதீனம் என்பது நமக்கு உரியது, நமக்கு சொந்தமானது. அது நித்திய ஜீவன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்கக்கூடியது. அல்லது நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்பதும் நான் தேவனோடு கூட சதாகாலமும் இருப்பது. அதை தான் நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். மனித உலகத்திலே முடிந்து போகிற இந்த ஜீவன் நமக்கு முடிவல்ல. அதன் பிறகு ஒரு ஜீவன் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த ஜீவன் முடிவு காலம் வரைக்கும் நீங்கள் தேவனோடு இருப்பதை தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். இதை நீங்கள் மாமிசத்திற்கு ஏற்ற வழியாக செய்யக்கூடாது. அதுதான் கலக்கிறவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவான அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கையில் எடுப்பீர்களேயானால் அப்பொழுது நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த கோல்டன் ரூல், இந்த கோல்டன் ரூலின் படி நீங்கள் நடக்க முடியும். இப்படி நடக்கும்போது நீங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் இந்த கோல்டன் ரூல் நிறைவேற்றுகிறது. இப்படி நீங்கள் இந்த 2 நீ என்ன விரும்புகிறாயோ, மற்றவன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ அவனுக்கு செய்வதால் நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த நூல் அடங்கி போகிறது. அநேக கட்டளைகள் சேர்ந்து இதைத்தான் போதிக்கிறது வெவ்வேறு வகையாக. இனி கிறிஸ்துவினுடையவர்கள் தன்னலம் கருதாமல் பிறருக்கு அன்பு செய்வர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் அன்பு செய்வது போல பிறனிடமும் அன்பும் இரக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்.
பிறருக்கு உதவி செய்தல் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது நல்ல சமாரியன் கதை தான். பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த காலங்களிலே அவருக்கு சகல அதிகாரமும் இருந்தது. அவர் சகல சுகபோகத்துடன் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. தன்னோடு சீடர்களை வைத்து கொண்டார். சீடர்கள் உலகரீகமாக என்னென்ன சுகங்களை அனுபவிக்கிறாரோ அவைகளை மட்டுமே அவரும் அனுபவித்தார். அதைவிட கூடுதலான இடரல்களை அவர் அனுபவித்தார். கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். இவர்களுக்காக அவர் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டே இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கை நாம் வாழ்பவர்களாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு தக்க சமயத்தில் அந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த கோல்டன் ரூலை பற்றி வாசிப்பதிலும் அதை பற்றி நாம் பெருமைப்படுத்திக் கொள்வதிலும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா 10:30-37 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கு சமாரியன் என்று 3 பேரை சொல்லியிருக்கும். ஒன்று லேவியன், இன்னொன்று ஆசாரியன், இன்னொன்று சமாரியன். ஆசாரியனும் லேவியனும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆலயத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் அடுத்தவன் சமாரியன் என்பவன் யூதர்களோடோ மற்ற லேவியர்களோடு, அதாவது எருசலேமில் இருக்கோடு எந்த விதமான உறவும் வைத்துக் கொள்ளாதவன். ஏன், அதற்குள்ள கதைகளை நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். என்ன நடந்தது என்றால், சமாரியாவிலே சிறிய ராஜா வந்து அதை பிடித்து கொண்ட பொழுது அங்கிருந்து எல்லா இஸ்ரவேலர்களையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பெரிய நதி, அதை யூப்ரட்டஸ் நதியின் கரையோரங்களிலே குடியேற்றி விட்டு அங்கிருந்து குடிகளை கொண்டு வந்து இங்கே குடியேற்றி விட்டான். அப்படி செய்ததன் மூலமாக இஸ்ரவேலர்கள் என்று சொல்ல தகுதி இல்லாததாக, இஸ்ரவேல் நாடு என்று சொல்ல தகுதி இல்லாததாக சமாரியா மாறிவிட்டது. ஆகவே எல்லா யூதர்களும் அந்த சமாரியர்களை அவர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் நடந்த இந்த கதை. அந்த சமாரியன், அதாவது 2 தேவனுக்கே ஊழியம் செய்த 2 பேர்கள். தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்? நீங்கள் தயவாயிருங்கள், உருக்கமாயிருங்கள், கருணையாயிருங்கள், வேண்டியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவைகளெல்லாம் படித்து மற்றவர்களுக்கு உபசாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் செய்யாத ஒரு காரியத்தை அந்த அடிபட்டு கிடந்த அந்த யூதனுக்கு விரோதியான, அதாவது சத்ருவான அந்த சமாரியன் செய்தான் என்று இங்கு போடப்பட்டிருக்கும். ஆகையால் இவைகளிலே யார் அந்த கோல்டன் ரூல், அதாவது தேவன் சொன்ன அந்த கட்டளையை அனுசரித்தார்கள், அதனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகும்? நிச்சயமாக அந்த சமாரியனுக்கு தான் போய்விடும். நீங்கள் தேவாலயத்தில் போய் எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் மனிதர்களுக்குள்ள அந்த அன்பு காட்டாமல் இருந்தால் அவைகளினால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ எப்படி தேவனுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறாயோ அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறான். அவன் நாளை எந்த நிலையில் இருப்பான் என்பதை தேவனே அறிவார். இனி யூதா
ஒரு யூதாவை சேர்ந்தவன் ஒரு யூதன் தனக்கு சத்ருவாக இருந்த போதிலும் தூர தேசத்திற்கு பயணம் சென்ற சமாரியன் காயப்பட்டிருந்த யூதனுக்கு உதவி செய்தான் என்பதை நாம் இப்பொழுது தியானித்தோம். அப்படி இருக்க அதற்கு மாறாக வியாதிப்பட்டு இருந்த லாசரு என்ற ஒரு தரித்திரன் தன் வாசப்படியிலே கிடக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய மனதில்லாதவனாகவும் ஐஸ்வர்ய சம்பந்தமாகவும் வாழ்ந்த ஒருவனை பற்றி இந்த வேதம் சொல்லுகிறது. இவன் ரத்தாம்பரம், விதவிதமான ஆடைகள், விதவிதமான உணவுகள், இவைகளையெல்லாம் உண்டு தினமும் சுகமாக வாழ்ந்திருந்தான். ஆனால் தன் வாசல் படியில் அவன் வருகிற வழியிலேயே கிடந்த ஒரு தரித்திரனுக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. அவன் எப்படி உன்னை நேசிப்பதை போல் பிறனையும் நேசி என்பதற்கு எப்படி அவன் உட்படுவான்? அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உண்மையை வாசியுங்கள். லூக்கா 16:19-26. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தெய்வ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இங்கே அநேக ஆவிக்குரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அதுக்கு அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு நல்ல ஆத்துமாக்களும் இருந்தார்கள், பாவ ஆத்துமாக்களும் இருந்தார்கள். இந்த ஆத்துமாக்கள் அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தன. நியாய தீர்ப்புக்கு முன்னால் இவைகள் தங்கியிருந்த இடங்களை குறிக்கிறது. இந்த நீதிமானுடைய ஆத்துமாக்கள் பாவிகளுடைய ஆத்துமாக்களையும் ஒரு பெரிய பிளப்பு ரெண்டாக பிளக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த நீதிமான்கள் இருந்த அந்த இடம் காலியாக இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுது இயேசு பரமேறி சென்றாரோ அப்பொழுது அந்த நீதிமானுடைய ஆத்துமாக்களையும் தன்னோடு எடுத்து பரதேசில் வைத்திருக்கிறார். இப்பொழுது மரிக்கும் ஒரு நீதிமானுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போவதில்லை, நேராக பரதீசுக்கு போகிறது. இது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதியது. இங்கு அது இயேசுவை சொல்லி காட்டுகிறார். ஆகையினால் அது இந்த செய்திக்கு இல்லாமல் இருந்தாலும் பாதாளம் அநேகர் பாதாளம், நரகம் இதெல்லாம் கிடையாது என்று சொல்லுகிறார். அதை இயேசு கிறிஸ்துவே தன் வாயால் சொல்லப்பட்டு இருக்கும் பொழுது பாதாளம் என்று இருக்கிறது. எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அது பூமியின் ஆழத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அக்கினி புலம்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் அக்கினி புலம்பாக இருக்கும் என்பது இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இப்படி இதில் ஒரே காரியம் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அந்த தரித்திரனுக்கு அவன் உதவி செய்யாமல் இருந்த பொழுது அவன் அந்த தேவனுடைய கட்டளை மீறியதினால் அவன் பாவத்திற்கு சென்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் ஒவ்வொருவருக்கும் இது
விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த கட்டளையை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் தரித்திரனுக்கு கொடு என்று சொல்லவில்லை. உங்களுக்கு போக மீதி இருப்பதை நீங்கள் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள். சந்தோஷமாக போவாங்க. ரொம்ப ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த தரித்திரனும் தேவனுடைய பிள்ளை, நீயும் தேவனுடைய பிள்ளை. தேவன் எப்பொழுதுமே தனது பிள்ளைகளை பாராபட்சமாக பார்க்குறதே கிடையாது. ஆகையினால் அந்த மாதிரியான காரியத்திற்கு உள்ளாகி நாம் கோபாக்னியை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. இனி இன்றைய காலகட்ட சபைகளிலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாக்கோபு சொல்லியிருக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். சபைக்குள் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது. அது எல்லா சபையிலையும் இருக்கும். அதுக்கு தகுந்தவாறே அவள் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே அப்படி வச்சிருப்பாங்க. இப்படி செய்தல் எல்லோருக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளைக்கு எதிரானதாக இருக்கிறது என்று யாக்கோபு அறிவு சொல்லுகிறார். அங்கு ஒரு இடம், இங்கு ஒரு இடம், இங்கு ஒரு இடம், அப்படி தனித்தனியாக பிரித்து ஒரு மனிதனுடைய உலக பிரகாரமான ஸ்டேட்டஸை வைத்து கொண்டு அவனுக்கு உட்கார்வதற்கு செய்யப்பட்ட இடங்கள் ஒரு சபையில் இருக்கக்கூடாது. பொதுவான இடங்களிலே பொதுவானபடி எல்லோரையும் நடத்த வேண்டும். யாக்கோபு 2:1-8 வரை வாசிப்பீர்களேயானால், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குதத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாக்கோபு சொல்லுவார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். இதை ராஜரீக பிரமாணம் என்று சொல்வார்கள், கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள், பிரதான கட்டளைகள் என்று சொல்லுகிறார்கள். இது உலகத்திலே இது முக்கியமான கட்டளை. ஏனென்றால் ஒரு விசுவாசிக்கும் ஒரு மனிதனுக்கும் உடையே உள்ள கட்டளை. தேவனுக்கு உள்ளது தேவனை, இதே மாதிரி தேவனுக்கு உள்ள காரியங்கள் அது ஒன்றாம் பிரதான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதை யாக்கோபு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படுகிறது என்பதிலிருந்தே எவ்வளவு நாம் அதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதும் இதிலிருந்து வெளியாகிறது. பட்சபாதத்தோடு நடந்து கொள்வது மாயமற்ற செயல்களை, மாய்மால ஜாலங்களை செய்வதை ஊக்குவிக்கும். இதனால் தேவ கோபத்திற்கு நாம் உள்ளாகி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது இச்சட்டத்தின்படி நாம் அவரிடம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இனி கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். நீ எப்படி ஒரு மனிதனிடம் அன்பு கூறுகிறாயோ, ஏன்னா அவனும் உன்னிடம் அன்பு கூற வேண்டும் நீ நினைக்கிறாய். அதே மாதிரி நீ தேவனிடம் அன்பு கூற வேண்டும். தேவனோடு அன்பாக இருந்தால்தான் அவரிடமும் அவர் உன்னிடமும் அன்பாக இருப்பார் என்று அந்த ஒன்றாம் பிரதான கட்டளைப்படையை சம்பந்தப்பட்டது இது. இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது இச்சட்டத்தின்படி நாம் அவரிடம் அன்பு கூறுகிறோம். ஏனென்றால் அவர் நம்மிடம் அன்பு கூறுகிறார். இன்றும் அவர் உயிர்த்தெழுந்து நம்மில் அன்பு கூறுகிறவராகவே இருப்பதால்
நாமும் அவரிடம் அன்பு கூறுகிறவர்களாகவும் விசுவாசிகளாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அதை தேவனுமே அன்பு கூறுகிறார், மற்றவர்கள் அன்பு கூறுகிறார்கள். அந்த பிரதான கட்டளை ஒன்று அதைத்தான் சொல்லுகிறது. நீ எல்லாவற்றிற்கும் மேலாக நீ தேவனுக்கு அன்பு கூறு. அதை உறுதிப்படுத்துகிறதாக இங்குள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5-11 வரை வாசிப்பீர்களேயானால் இதில் தேவன் உங்களிடம் எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். தேவனை இங்கு பலி, அதாவது நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்க அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, அதாவது அவர் நமக்கு கொடுத்த அந்த பலியினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக மரித்ததினாலே அந்த பலியின் மூலமாக நமக்கு கிடைத்தது ஒன்று ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்றால் தேவனோடு போய் ஒப்புரவாகி விடுகிறது. இரண்டாவது விடுதலை, சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆகி விடுகிறோம். மூன்றாவதாக நாம் இழந்து போன, எங்கு இழந்து போய்விட்டோம், நாம் அதை ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன நித்திய ஜீவனை நாம் திரும்ப அடைந்து கொள்ளுகிறோம். இந்த நித்திய ஜீவனை பற்றி இன்னொரு செய்தியில் விவரமாக சொல்லுகிறேன். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து பலியாகி நமக்கு எந்த மூலமாக பலியாகி ஏதோ ஒரு காரணத்துக்காக பலியாகி விட்டு போயிட்டார், பாவத்தை மன்னித்து மரித்தவர் இன்றும் உயிரோடு இருந்து உங்களுக்கு பாவ நிவாரணம் கொடுக்கிறார், உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் மரித்த பிறகு தேவனோடு சேர்ந்து அவருடைய சன்னதியில் வாழ்வதற்கான நித்திய ஜீவனையும் அந்த பலி உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த அன்பிற்கு நான் கைமாறு செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன நன்றி நீங்கள் தேவனுக்கு செய்ய முடியும்? தேவனுக்கு அநேகமாக அழகாக கோயில் கட்டியதால் நீங்கள் அப்படி செய்ய முடியுமா? அநேகமான வசதிகளை தேவாலயத்தில் செய்ததினால் அதற்கு நன்றி கூற முடியுமா? அது எந்தவித உலக பிரகாரமாக காரியங்களை செய்தாலும் தேவனுடைய அன்பிற்கு அது ஈடாகாது. இனி தேவன் எப்படி அவர் தேவன் நமக்காக பலியாகி, இதில் பலியானார் என்று போடப்பட்டிருக்கும், அவர் எப்படி நம்மை சாத்தானிலிருந்து முதல்ல ஒப்புரவாகுதலை பற்றி அதிலேயே பேசிவிட்டோம். அவர் ஒப்புதல் ஆவதற்கு அவர் நமக்கு பிரதான ஆசாரியாராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி அவர் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி விடுகிறார். அடுத்ததாக விடுதலை, சாத்தானிலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம் என்பதற்குள்ள இந்த ஆதார வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இங்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவனை அழிப்பதற்கு சாத்தானுடைய அழிவு இங்கு ஆரம்பமாகிறது. சாத்தான் எல்லா மனிதரையும் தன்னை பிடியில் வைத்து கொண்டு இந்த உலகத்தின் லோகாதிபதியாக இருந்தான். இப்பொழுது அவன் கையில் இருந்து எல்லாமே பிடுங்கி கொண்டார்.
எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்து எடுத்து விட்டார். இப்பொழுது அவன் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான். அவனுடைய அழிவு ஆரம்பமாகிறது. அவன் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே அவன் மரிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இப்பொழுதே அவன் அடிபட்டவனாக மாறிவிடுகிறான். அவனுடைய பிடியிலிருந்து நாம் எல்லோரும் விடுதலையாகிவிட்டோம். தேவனுடைய அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாகிவிட்டோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே அல்லாமல் எத்தனை பேர் உண்மையாகவே விடுதலையாகி இருக்கிறார்கள்? விடுதலையாகி போன ஆத்மாக்களை அவன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து பெரும்பாலான காரியங்களில் விபச்சாரம், பெண்ணாசை, பொருளாசை, பொருளாசையை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடுகிறோம். பொருளை விக்கிரகத்திற்கு ஒப்பிட்டு அதை அடைவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் விக்கிரக ஆராதனையை சாருகிறது. அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாம் நமக்கு திரும்பவும் செய்ய சொல்லி அவனுடைய வலையில் அவன் இடித்துக் கொள்ளுகிறான். அப்படி நாம் விழாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் ரோமர் 6:17-23 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. வாசியுங்கள். ரோமர் 6:17-23. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீங்கள் எப்பொழுது அவனிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறீர்களோ நீங்கள் நீதிக்கு அடிமையாகிவிட வேண்டும். நீதி அடிமையாகிறதுன்னா அங்கே நீதி என்ன சொல்லுகிறதோ, நீதி உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ, நீதிமானாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் அது அடிமையாகிறது என்பதற்கு பொருள். அதற்கு வேறு விதமோ இட்ஸ் நாட் அ ஸ்லேவரி. இது அவனுக்கு அடிமை அதை சொல்லக்கூடியதை நாம் கேட்டு அதன்படி நடந்தால், எப்பொழுது நாம் தேவனுடைய சொற்படி அதை சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது அவர் பிரசன்னமும் ஆவியானவருடைய பிரசன்னமும் உங்களை மூடிக்கொள்ளும் பொழுது சாத்தான் உங்களிடம் வரமாட்டான். நாம் தான் இப்பொழுது அவனிடம் போக வேண்டும். அவனுக்கு நம்மிடம் வருவதற்குள்ள அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவினால் அங்கு சிலுவையிலேயே அது முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகையினால் நீங்கள் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ அவைகளை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்து அதை செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அநேக காரியங்கள் கஷ்டம். அப்படி நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த காரியங்கள் மீண்டு வர முடியாமல் இருக்கும் பொழுது 1 யோவான் 1:9 சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே என்னால் முடியவில்லையே என்று நீங்கள் அவரிடம் நீங்கள் விண்ணப்பீர்களேயானால் அவர் உங்கள் நிலைமையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களும் அவருடைய தூதர்களும் சுற்றி கொண்டே இருக்கிறார். உடனே உங்களை அதிலிருந்து மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். முடிப்பதற்கு முன்னால் நீதி பிரமாணத்தில் இருந்த பிரதான கட்டளைகள் அமைந்திருந்தாலும் எல்லா காலத்திலும் தேவனின் பிரமாணங்களாக திகழ்கிறது. அதாவது தேவனுடைய கட்டளைகள் நியாய பிரமாணத்திலே அடைந்திருந்தாலும், நான் இதை முன்னால் ஒரு செய்தியில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நியாய பிரமாணம் அழிந்து போனது. தேவனுடைய கட்டளைகளை யாரும் அழிக்க முடியாது. தேவன் சொன்ன வார்த்தைகள் தான். எவைகள் அந்த ஆசாரங்கள் கோயிலிலிருந்து செய்ய வேண்டும், அந்த ஆசாரங்கள் இந்த நடைமுறைகள் இவைகள் இப்பொழுது கூட நமது ஆலயத்தில் பார்த்த எழுந்து நில்லுங்கள், ஊக்காருங்கள், கையை இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும், மாறி போகும்.
தேவனுடைய கட்டளைகள் அப்படியே இருக்கும். அது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதானாலும் சரி, எந்த காலத்தில் சொல்லப்பட்டதானாலும் சரி. ஆகையினால் அவைகளை நீங்கள் யாராவது நியாயப்பிரமாணம் போயிட்டு அதனால் தேவ கட்டளையே விட்டணும், முடியவே முடியாது. தேவ கட்டளை அன்றும் இருக்கும், இன்னும் இப்போ இருக்கிறது பாருங்கள். தேவ அன்று சொன்ன 2ஆம் கட்டளை இன்று பிரதான கோல்டன் ரூலாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது. எங்கேயும் மாற்றப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து அவைகளை மாற்றவும் இல்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் எது உங்களுக்கு சுவாதீனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அருளி செய்வார். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இந்த நீ சொல்லியிருக்கும் சத்தியங்களை, நீ பேசியிருக்கும் இந்த வார்த்தைகளை உமது ஜனங்களுக்கு சொன்னேன். சந்தேகங்கள் இருந்தால் ஆண்டவரே, அவருடைய மனதில் இருக்கும் எழக்கூடிய ஐயப்பாடுகளையும் நீர் தீர்த்து வையும். உமது கட்டளையின்படி நடப்பதற்கு அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் எல்லா வழிகளையும் திறந்துவிடும். அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமீன்.